Hi 10th standard இன்னைக்கு நாம exercise 1.1ல question number 2 தான் பார்க்க போறோம். ஒரு important 2 mark questions எல்லா public examலயும் கேட்கிற question. So A செட்டும் B செட்டும் கொடுத்துட்டாங்க. நம்மள A cross B யும் B cross A வும் find பண்ண சொல்லியிருக்காங்க. First A செட்டை கால் பண்ணிக்கலாம். A செட் வந்து 1, 2, 3. B செட் பார்த்தோம் அப்படின்னா B செட்ல இருக்கிற எல்லா வேல்யூ xன்னு சொல்லிட்டாங்க. X is a prime number less than 10. First இந்த prime numberனா என்ன? Prime numberலாம் அதாவது 2 factors தான் இருக்கும். 2, 3, 4 கிடையாது. ஓகேவா? 2, 3, 5, 7, 11, 13 இதெல்லாம் prime number. ஏன்னா டேபிள்ஸ்ல நம்மளுக்கு ஒரே டைம் தான் வந்திருக்கும். அதாவது 1 2s are 2, 1 3 is 3, 1 5 is 5. அதாவது அதே நம்பர் 1 கூட மட்டுமே மல்டிப்ளை ஆயிட்டு நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஃபேக்டர் ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். இதை தான் நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பிரைம் நம்பர் எடுத்தாச்சு. அதுவும் எதுக்குள்ள இருக்கணும்? லெஸ் தென் 10. 10க்குள்ள இருக்கணும். அப்போ 10க்குள்ள இருக்கிற நம்பர் எது? 7 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இந்த 4 நம்பர் தான் பி செட்டோடது. ஸோ பி செட்டை காப்பி பண்ணிக்கலாம். பி செட் வந்து 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B யும் B cross A வும். First நாம A cross B எடுத்துக்கலாம். A க்கு பதிலா A செட்டை எழுதணும். என்ன இருக்கு? 1, 2, 3. Cross இருக்குல்ல, அதனால cross போட்டுட்டு B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. B செட்டு 2, 3, 5, 7. Cross கொடுத்தா ஆர்டர் பேர்ல எழுதணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துட்டு இங்க 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த 4 நம்பர்ஸ்க்கும் எழுதணும். இந்த 1 மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 1, இங்க இருக்கிற 2. திரும்ப இங்க இருக்கிற 1 எடுத்து இங்க இருக்கிற 3 கூட. திரும்ப இந்த 1 எடுத்து இங்க 5 கூட. 1, 5. திரும்ப இந்த 1 எடுத்து இங்க இருக்கிற 7 கூட. 1, 7. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் எலிமெண்ட் 2க்கு அதே போல எழுதணும். 2, இங்க இருக்கிற 2. இந்த 2 எடுத்துட்டு இங்க இருக்கிற 3. 2, 3. திரும்ப இங்க இருக்கிற 2 எடுத்து இங்க இருக்கிற 5 கூட. 2, 5. அகைன் அந்த 2 எடுத்து 7 கூட. 2, 7. இப்போ 3. 3க்கு இதே போல இந்த 4 வேல்யூஸ்க்கு எழுதணும் ஆர்டரா. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுதான் நம்மளுக்கு A cross B. கிராஸ் கொடுத்தா ஆர்டர் பேர்ல எழுதணும். இதை நல்லா மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுங்க. இங்க தான் நாம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். கிராஸ் கொடுத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம. கிராஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்? சூப்பர். கிராஸ் போட்டாலே ஆர்டர் பேர்ல எழுதணும். இதை மறக்க கூடாது. நெக்ஸ்ட் அப்படியே B cross A. ஃபர்ஸ்ட்ல B cross A. B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணணும் ஃபர்ஸ்ட். B செட் வந்து 2, 3, 5, 7. கிராஸ் வந்திருக்கிறதுனால கிராஸ் போட்டுட்டு A செட்டை அப்படியே காப்பி பண்ணுங்க. A செட் என்ன இருக்கு? 1, 2, 3. இப்போ கிராஸ் கொடுத்தா இப்பதான் சொன்னேன் என்ன பண்ணணும்? ஆர்டர் பேர்ல எழுதணும். குட். அப்போ இந்த 2 எடுத்துட்டு இங்க இருக்கிற 3 வேல்யூஸ்க்கும் ஆர்டர் பேர்ல எழுதணும். அப்போ 2, 2, 1 இருக்குல்ல, என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற 2 எடுத்துட்டு இங்க இருக்கிற 1க்கு எழுதணும். 2, 1. திரும்ப இந்த 2 எடுத்துட்டு இந்த 2க்கு எழுதணும். 2, 2. அகைன் இந்த 2 எடுத்துட்டு இந்த 3 கூட. 2, 3. ஓகேவா? அடுத்தது இந்த 3 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கு எழுதணும். 3, 1, 3, 2, 3, 3. அடுத்தது 5 எடுத்துட்டு அதே போல எழுதணும். 3 வேல்யூஸ்க்கும். ஓகேவா? இந்த 5 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூக்கும். 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கும். 7, 1, 7, 2, 7, 3. ஓகே. ஸோ அவங்க கேட்ட A cross B யும் கண்டுபிடிச்சாச்சு. B cross A வும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ். ஸோ கிளியரா பார்த்து போட்டுங்க. எப்பவுமே கிராஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்? சூப்பர். ஆர்டர் பேர்ல எழுதணும். ஸோ நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கொஷின்.